அன்பு தம்பி தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற அந்த இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன். தம்பி இளம் தயாரிப்பாளர் ஸ்ரேயாஸ் அவங்க தயாரிச்சிருக்காங்க. இதில் ஏற்கனவே தம்பி கதை திரைக்கதை இதெல்லாம் பண்ணி திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நானே எடுத்து தம்பியை பாராட்டினேன். இப்போ இந்த படம் இது எப்படின்னா, இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, தம்பி இருக்கிற உயரத்துக்கு இப்படி தன்னுடைய கிராமம் தேடி போய் தன்னுடைய வேர் தேடி போய் இப்படி ஒரு வாழ்வியலை பதிவு செய்யணுங்கிறதே பெரிய பாராட்டுக்குரியது. நம்ம வாழ்வதற்கு பணம் தேவைப்படுது, வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. சொத்தை பிரிகிறது, உறவுகளை பிரிகிறது, இதையெல்லாம் விட பெரிய பிரிவு தான் பிறந்த மண்ணை பிரிகிறதாங்கிறாரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அது மாதிரி மண்ணை பிரிந்து, தாய் மண்ணை பிரிந்து, பிறந்த மண்ணை பிரிந்து வெகு தூரம் போய் என்ன பொருள் ஈட்டினாலும் அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லைங்கிறத வலியுறுத்துற ஒரு படம். நிறைய செய்திகளை ஒரு கவிதைத்தனமா சொல்லியிருக்காப்புல. படம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி குவியலா இருக்கு. அவருடைய திரைக்கதை, அவருடைய உரையாடல் எல்லாமே நேர்த்தியா இருக்கு. சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட செதுக்கியிருக்காரு. குறிப்பா பார்த்திபன் அவருடைய கதாபாத்திரம் அது வில்லன் போல போய் கடைசியா முடியும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியா முடிக்கிறது. ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி வச்சு அவ்வளவு கவிதைத்தனமான ஒரு முடிவை கொண்டு வர்றாரு. இப்போ யாரு பணக்காரன் யாரு ஏழை அப்படிங்கும்போது, சாதாரண ஒரு பெரிய விடுதியில் போய் நட்சத்திர விடுதியில் தங்கியிருப்பாங்க. இப்போ குழந்தைக்கு பால் தேவைப்படும். அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு பணம் கேட்பாங்க, பில்லு கொடுத்துருவாங்க. அதே குடும்பம் தெருவில் போய்கிட்டு இருக்கும். சாதாரண ஒரு பெட்டி கடை, அங்கே போய் குழந்தை அழுகுது, கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த பெட்டி கடைக்காரர் அந்த கடைக்காரர் பாலை கொடுத்துட்டு, குழந்தைக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லை, நீங்கள் போங்கன்றதுல. இப்போ இதில் யார் பணக்காரங்கிறத ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் சாதாரண ஒரு இட்லி கடை, படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன நிகழ்வு முன்னாடி நடந்துருது. ஆனால் அதை கொண்டு முடிக்கும்போது படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லைன்னு இன்னொரு இடத்துல அந்த காட்சி பின் நிகழ்வுகளை எடுத்துக்காட்டி முடிக்கும்போது அவ்வளவு நேர்த்தியான திரைக்கதை நகர்வை நம்மளால உணர முடியுது. நல்ல செய்திகள் விதைக்கப்பட்டிருக்கு. அதில் என்னுடைய மாமா இளவரசு அவர்கள், தம்பி சமுத்திரக்கனி, அண்ணன் ராஜகிரண் அவருடைய கதாபாத்திரங்கள், அந்த கதாநாயகி நித்யா மேனன் அவங்க எல்லாருடையது, அண்ணன் சத்யராஜுடைய பங்களிப்பு, தம்பி அருண் விஜயோடது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல தம்பி ஜீவியோடைய பின்னணி இசை பாடல்கள் எல்லாமே தந்தானே என்ஜாமி தந்தானே அந்த பாட்டு ரொம்ப நேர்த்தியா இருக்குது. அவர் பின்னணி இசையில சிறப்பா செய்வாருங்கிறதுக்கு அசுரன் படமே சான்று. அதுல இந்த படம் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு. பாடல்கள் யார் வேணாலும் கொடுத்துடலாம். ஒரு படத்தை முதுகெலும்பா தூக்கி நிறுத்தணும்னா அது பின்னணி இசையால தான் முடியும். அதை மிக சிறப்பா செஞ்சிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு, கலத்தேர்வு, கலை இயக்குனருடைய பங்களிப்பு, எந்த இடத்துல எந்த காட்சியை எடுக்கலாங்கிற முடிவு, அதெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள்.